VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அர்ஜென்டினா கால்பந்து அணி கேப்டன் லியோனல் மெஸ்ஸி இவரது தலைமையிலான அர்ஜென்டினா அணி 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை வென்றது. இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்தியா டூர் 2025 என்ற திட்டத்தின்படி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தார் மெஸ்ஸி. கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் 70 அடி உயர தனது உருவ சிலையை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். பின்னர் மைதானத்திற்கு ரசிகர்களை சந்திக்க வந்தார் மெஸ்ஸி. அவரை பார்ப்பதற்காக பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் முண்டியடித்தனர். கடும் நெரிசல் சூழல் ஏற்பட்டது. இதில் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து சிலர் வீசத் தொடங்கினர். ரசிகர்கள் வீசிய வாட்டர் பாட்டில் ஒன்று மெஸ்ஸி மீதே விழுந்தது. கடும் கோபமடைந்த மெஸ்ஸி 10 நிமிடத்திலேயே மைதானத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். இதையறிந்த ரசிகர்கள் மைதானத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தகுந்த பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யாததுதான் வன்முறைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முதல்வர் மம்தா மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கோரினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை அமைத்து முதல்வர் மம்தா உத்தரவிட்டுள்ளார். அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியும் மெஸ்ஸியை பார்க்க முடியாமல் ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.